அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் அதிகார கழகம் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் மருது. தோழர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே நம்முடைய பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் அதிகார கழகம் ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா இதோ இந்த தமுக்கம் திடலிலே நடைபெறப் போகிறது. இந்த தமுக்கம் திடல் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. நம்முடைய ஜல்லிக்கட்டு தமிழ் பண்பாட்டை மீட்டெடுத்த திடல். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கமாகட்டும், முன்னே இருக்கக்கூடிய தமிழனை சிலையாகட்டும், இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே இன்றைக்கு திடலிலே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நடத்த உள்ளோம். இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்பது இங்கே அனைவரும் வரக்கூடிய அளவில், அனைவரும் அமரக்கூடிய அளவில் மிக சிறப்பாக வேலைகளை நம்முடைய தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ நிகழ்ச்சிகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே 11 மணிக்கு எழுச்சி நாயகர்கள், சித்தாந்த தலைவர்கள் படத்திறப்பு நிகழ்ச்சியும், 11:30 முதல் 12 மணி வரை ஓவிய காட்சி நிகழ்ச்சியும், 12 முதல் 1:30 மணி வரை சாதி மத மறுப்பு மனங்கள் பார்ப்பனிய நச்சு முறிவு மருந்து என்ற தலைப்பிலே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நிகழ்வும், மாலை 4 மணிக்கு ஆதித்தமிழரின் இசையான பற இசையோடு நம்முடைய கலை நிகழ்ச்சிகள் மதிய அமர்வு தொடங்குகிறது. மாலை 4:25 முதல் 5:15 மணி வரை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக ஏன் மதுரையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மாலை 5:15 மணிக்கு ஆணவ படுகொலைகளின் ரத்த சாட்சியங்கள் என்ற தலைப்பிலே ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய நேர்காணல்கள், மேலும் மதுரை வீரன் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அந்த தலைப்பில் நடைபெற இருக்கின்றது. பிறகு மாலை 6:25 மணிக்கு சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே மக்கள் அதிகார கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் தோழர் வெற்றிவேல் செழியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்கிறார்கள் அந்த அமர்விலே. அது மட்டுமன்றி இந்த மாநாடு திடலை பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வதற்கு ஏதுவாக இங்கே மாநாடு திடல் வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதில் உள்ள காலை உணவு, மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன கழிப்பறை இருக்கிறது. அது மட்டுமன்றி காலை முதல் மதியம் வரை அமர்வு தனி அரங்கிலே, அதுக்கு தனியாக ஒரு பந்தல் போட்டு அது தனி அமர்வு நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்புறம் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஓவிய காட்சி, ஆனாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஓவிய காட்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்புறம் எழுச்சி நாயகர்கள் மற்றும் சித்தாந்த தலைவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு மக்கள் அனைவரும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும், அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு பண்பாடு என்பது சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பதை தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது. ஆதிக்க சாதி படுகொலைகளும், தலித் மக்கள் மீதான தாக்குதல்களும், பாலியல் வன்முறையும் தமிழ் பண்பாடு கிடையாது என்பதை நிறுவும் விதமாக மக்கள் அதிகார கழகம் இங்கே ஒரு பண்பாட்டு விழாவை நடத்துகிறது. வாருங்கள். நன்றி.